அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் பெற்றுமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். ஈரான் இறமையில் உறுதியின் உறைவிடமாக நிற்பதால் விளவிள எழும் ஆற்றல் உள்ளது என்பதே இந்த வாரத்துக்கான ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனி ஈரானில் தாக்குவதற்கு ஏதுமில்லை என்பதால் தான் எந்நேரமும் தனது விருப்பப்படி தான் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஆணவமாக பேசினார். உடனேயே ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது எங்கள் முடிவிலே உள்ளது என பதிலளித்தது. இச்சூழ்நிலையில் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் போர் மோதலை முடிவுக்கு கொண்டு வர 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். முதலாவது, அரசான ஈரானின் இறையாண்மையும் மற்றும் உரிமைகளும் அனைத்துலக மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 2வது, ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளுக்கு நியாயமான நட்டஈடு வழங்கப்பட வேண்டும். 3வது, எதிர்காலத்தில் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்குதல்கள் மீண்டும் இடம்பெற மாட்டாது என்பதற்கான நிரந்தர அனைத்துலக பிணை மற்றும் உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த ஈரான் ஜனாதிபதி நிபந்தனைகள் ஈரான் இறமையில் உறுதியின் உறைவிடமாக நிற்பதையும் இந்த உறுதியால் விளவிள எழுமாற்றல் உள்ளதாக விளங்குவதையும் உலகுக்கு தெளிவாக்கின. உலக நாடுகள் அல்ல, ஈரான் மக்களும் ஈரான் இளைய சமுதாயமுமே ஈரானின் இந்த உறுதிக்கான பலமாக உள்ளனர். ஆயினும் இந்த உறுதியின் உறைவிடம் விளவிள எழுவோம் என்னும் விருது வாக்கியங்களை உலகுக்கு போர்முனையில் அறிமுகம் செய்த ஈழத்தமிழர்களால் கடந்த 17 ஆண்டுகளாக தங்களை உறுதியின் உறைவிடமாகவும் விளவிள எழும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் ஏன் வாழ இயலாது போனது என்கின்ற கேள்வியை இலக்கு இந்நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றது. இதற்கான பதிலை தேடினால் மக்களிடை உறுதியின் உறைவிடமாக உள்ள நிலைப்படுத்தும் சமூக உளவியல் தன்மையை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் தங்கள் தேவையற்ற பேச்சுக்களாலும் தங்கள் இடையிலான இடைவிடாத உச்சண்டை மனப்பான்மையினாலும் நிலைகுலைத்து ஈழத்தமிழ் இளையவர்களுக்கு தங்கள் வரலாற்று தாயகத்தில் தங்களின் எதிர்காலத்துக்கான வாழ்வை தரும் ஆற்றல் இல்லை என நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்று வாழ விருப்பமுள்ள சமுதாயமாக மாற்றியுள்ளது. இதனால் எந்த இளைய சமுதாயம் தங்கள் மண்ணில் நிகழ்த்தப்பட்ட ஈழத்தமிழின் அழிப்புக்கான நீதியை பெற உழைக்க வேண்டுமோ, எந்த இளையவர்கள் தங்களின் தேசிய பிரச்சனைக்கு தாங்களே தீர்வை ஜனநாயக வழிகள் உருவாக்க வேண்டுமோ அந்த பணியினை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு அற்றவர்களாக ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்திக்குள் உள்வாங்கப்படும் தன்மை உள்ளவர்களாக இன்று விளங்குவதை கடந்த 17 ஆண்டுகளாக ஜனநாயக வழிகளில் ஈழத்தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்டம் நகர இயலாதிருப்பதற்கான முக்கியமான காரணமாக உள்ளது என்பதை ஈரான் போர் தெளிவாக்கியுள்ளது. இனியாவது ஈழத்தமிழர்கள் தங்கள் மக்களையும் தங்கள் இளைய சமுதாயத்தையும் மையப்படுத்தி தங்களின் ஜனநாயக வழியிலான தேசிய விடுதலை போராட்டத்தை தொடர முயற்சிக்க உலக இனமாக உலகில் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது இலக்கின் அழைப்பாக உள்ளது. மேலும் இந்த சமகால உலக நிகழ்வுகள் அனைத்துலக அரசியலில் ஆயுத பலம் கொண்டு இறமையுள்ள மக்களை எந்த வெள்ளாண்மையினாலும் பிராந்திய மேலாண்மையினாலும் அடக்க இயலாது என்பதற்கு அமெரிக்க வெள்ளாண்மையும் இஸ்ரேல் என்னும் பிராந்திய மேலாண்மையும் இன்றைய உதாரணங்களாக நிற்கின்றன என்பது தெளிவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கின் பாதுகாப்பும் பொருளாதாரமும் மத்திய கிழக்கில் பிறநாட்டு படைத்தளங்கள் அனுமதிக்கப்பட்டதன் விளைவாக மிகுந்த சிக்கலை சந்தித்துள்ளன. அதே நேரத்தில் சீனா மத்திய கிழக்கை தனது எரிபொருள் தேவைசார் நிலையில் அணுகுவதையும் ரஷ்யாவும் அதே நோக்கிலேயே உள்ளது என்பதையும் அண்மைக்கால ஈரானின் உட்கட்டுமான பாரிய இழப்புகள் உலகுக்கு தெளிவாக்கி இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவும் கூட ஸ்பெயினை தவிர தங்கள் நாடுகளின் பாதுகாப்பு, அமைதி மற்றும் வளர்ச்சிகளுக்கு எவற்றை செய்யலாம் என்கின்ற நோக்கிலேயே படைநகர்களையும் படைக்குழு நகர்களையும் நடாத்தி வருகின்றனவே தவிர ஈரானின் மக்களின் உயிர் உடைமைகள் நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பு என்பது குறித்த எந்த விதமான அக்கறையும் காட்டவில்லை. இவற்றை சான்றாதாரமாக கொண்டு நோக்குகையில் 21ஆம் நூற்றாண்டில் மிக கொடூரமான இன அழிப்பாக 146,000க்கு
மேற்பட்ட ஈழத்தமிழர்களை தேசமாகவே இனஅழிப்பு செய்து ஈழத்தமிழர்கள் 31 ஆண்டு கால அவர்களின் உயிருக்கும் உடலுக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் பாதுகாப்பாக விளங்கிய அவர்களின் நடைமுறை அரசின் அனைத்து உட்கட்டுமானங்களையும் தாக்கி அளித்த ஸ்ரீலங்காவின் அனைத்துலக சட்டங்களுக்கு எதிரான குற்றச் செயல்களுக்கான நீதியை எவ்வாறு இந்த அனைத்துலக சமூகம் வழங்கும் என்கின்ற கேள்வியை இலக்கு முன்வைக்க விரும்புகின்றது. அவ்வாறே இன்றும் ஈழத்தமிழர்கள் தங்களின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வை இந்த அனைத்துலக நாட்டவர்கள் புதிய அரசியலமைப்பு ஒன்றை ஸ்ரீலங்கா உருவாக்க செய்து தீர்த்து வைப்பார்கள் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்பதும் அடுத்த கேள்வியாக உள்ளது. ஆயினும் ஈழத்தமிழர்களின் அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர்களின் பாதுகாப்புக்கான ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் இந்த 2 நோக்குகளையுமே, அதாவது ஒன்று அனைத்துலக நீதியை பெறல், அடுத்த அனைத்துலக தீர்வை பெறல் என காலத்தையும் உழைப்பையும் வீணடித்து ஈழத்தமிழர்களுக்கான எந்த ஒரு சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விடுதலையை கூட நடைமுறையில் பெற இயலாதவர்களாக உள்ளனர் என்பதே நடைமுறை யதார்த்தமாக உள்ளது. இதுவே ஈழத்தமிழர்கள் எளிய சமுதாயத்தினர் தங்கள் சொந்த மண்ணில் தங்களுக்கான எதிர்காலம் இல்லை என்ற மனநிலைக்கு உள்ளாகி நாட்டை விட்டு வெளியேறி வாழ முயற்சிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் எவ்வாறு ஈழத்தமிழர்களின் இளையவர்களிடையே அவர்கள் தங்களின் காலனித்துவத்தால் கைப்பற்றப்பட்ட யாழ்ப்பாண வன்னி அரசுகளின் நிலைமை தங்களிடம் 1972 மீண்டும் அரசற்ற தேச இனமாக தாங்கள் வாழ்கின்ற தங்களின் வரலாற்று தாயகமான இலங்கையின் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திருவண்ணாமலை, மூதூர், அம்பாறை மாவட்டங்களிலும் யாராலும் பிரிக்க இயலாத தங்களின் தன்னாட்சி உரிமையாக உள்ளதென்ற அடிப்படையில் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க இயலும் என்ற நம்பிக்கையை தோற்றுவிக்கின்றோமோ அவ்வளவு விரைவில் ஈழத்தமிழர்கள் தாயகம் தனது இறமையை மீளுறு செய்ய இயலும் என்பதே இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இதற்கு ஈழத்தமிழர்களுடையான வேகமான 1 தொடர்பாடல் முறைமைகளும், 2 ஆட்களினதும் பொருட்களினதும் போக்குவரத்து முறைமைகளும், 3 அனைத்துலக இனமாக புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களின் மதியும் நிதியும் என்ன முத்தல இணைப்புகளும் ஒருங்குபடுத்தப்பட்ட சமூகமாக ஈழத்தமிழர்கள் நாளாந்தம் செயற்படும் நிலை உருவாக்கப்பட்டாலே ஈழத்தமிழ் இளையவர்கள் தங்கள் மண்ணில் வாழ்வதற்கான கல்வி மற்றும் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகள், தொழில் முயற்சிகள், வர்த்தக முயற்சிகள் நடைமுறை சாத்தியமாகி ஈழத்தமிழர் இளையவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், சந்தைகள் அனைத்துகள் நிலையில் இணைப்புற்று அவர்கள் தங்கள் வாழ்வினை தங்கள் தாயகத்தில் வாழ்வதற்கான வளத்தையும் பலத்தையும் பெறுவார்கள் என்பது இலக்கின் உறுதியான எண்ணமாக இருக்கின்றது. இவ்வாறான தாயக உலக ஈழத்தமிழ் இணைப்புக்குள்ள சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக தடைகள் ஏராளம் என்பதை இலக்கு மறுக்கவில்லை. ஆனால் அவற்றை எவ்வாறு கடந்து செல்வது என்பது இன்றுள்ள கேள்வி. முதல் சவால் வெறுமனே அரசியல் பேசும் ஊடகங்களாக ஈழத்தமிழ் ஊடகங்கள் மாறிவிட்ட தன்மையும், இதனை சமூக ஊடகத்தினர் தங்கள் வருமான பெருக்கத்துக்கும் சமுதாயம் மேலான ஆட்சிப்படுத்தலுக்கும் பயன்படுத்தும் நிகழ்நிலை தன்மையும் எப்படி மாற்றுவது. அடுத்த சவால் இலங்கையின் மற்ற இனத்தவர்களிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட இனமாகவும் இந்திய துணைக்கண்ட மக்களிடமிருந்தும் உலக மக்களிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட மனநிலையிலும் தங்களுக்குள் தாங்களே கருத்து மோதல்களும் முரண்பாடுகளும் வளர்த்து வாழும் வாழ்வை எப்படி மாற்றுவது. இதற்கு ஒரே வழி ஈழத்தமிழினத்துக்கு சக்தி அளிக்கக்கூடிய வகையில் அறிவூட்டல் வழி அறியாமையை நீக்கலும் பொருளாதார திட்டமிடல்களை உருவாக்குவதன் வழி வறுமையை நீக்குவதும் தான். இவற்றை செய்யவல்ல பலமிக்க சிவில் சமூகங்களையும் அதற்கு உழைக்கவல்ல ஊடகத்தினையும் அனைத்துலக ஈழத்தமிழினம் உருவாக்க உழைக்க வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு சிந்தனையாக உள்ளது. இதுவே இன்றைய உலக மாற்றத்துக்கு எதிர்கொண்டு ஈழத்தமிழர்கள் தங்கள் இறமையை மீளுறு செய்ய உதவும் என்பது இலக்கின் உறுதியான நம்பிக்கையாக உள்ளது. இதுவே இவ்வாரத்துக்கான ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த ஜனநாயக வழி போராட்டம் என்று சொல்லும் பொழுது எவ்வாறு மாஸ்டர், இதுதானே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஈழத்தமிழர்கள் மத்தியில், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. இவ்வாறான ஒரு நேரத்தில் அதை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது ஈழத்தமிழர்களுடைய ஜனநாயக பங்களிப்பு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியால் உரிய முறையில் கட்டமைக்கப்படாத நிலையில் 1948ஆம் ஆண்டு மாசி மாதம் 4ஆம் தேதி ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திரத்தை பிரித்தானியா வழங்கியது என்பதே முதல் பிரச்சனை. அன்றிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழர்களுடைய பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகின்ற பங்குபெற்றல் ஜனநாயகம் அவர்களால் முழுமையாக பயன்படுத்தப்பட முடியாத நிலை தொடர்கின்றது. இந்த சூழலில் சட்ட ஆக்க தன்மையும் சட்ட அமுலாக்கல் தன்மையும் நிர்வாகத்தன்மையும் முற்றுமுழுதாக சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைக்கூடாக செயல்படுத்தப்படுகின்றது. இது இலங்கை தீவிலே இருக்கின்ற பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய ஜனநாயகத்தினுடைய குறைபாடாக இருக்கின்றது. இந்த குறைபாடு ஈழத்தமிழர்களுக்கான
இன அழிப்பாகவும் அவர்களுடைய பண்பாட்டு அழிப்பாகவும் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் 1948 இன்று வரை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் 1978 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான உயிர் பாதுகாப்பையும் உடைமைகள் பாதுகாப்பையும் நாளாந்த வாழ்வு பாதுகாப்பையும் தங்களுடைய நடைமுறை அரசின் மூலம் மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அந்த ஒரு தேச நிர்மாண தன்மையை முள்ளிவாய்க்காலில் 2009 ஆண்டு மே 17 ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களை தேசமாகவே இனஅழிப்பு செய்வதன் மூலம் மாற்றியமைத்தது. அதன் பிறகு அன்றிலிருந்து இன்று வரை மீளவும் படைபலம் கொண்டு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பணிவை பெறுவதும் படைபலம் கொண்டு அவர்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை தன்னுடைய இரண்டாந்திர பிரஜையாக நடத்துவதுமான செயற்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் நீங்கள் கேட்கின்ற ஜனநாயக வழிகள் எவ்விதம் இதனை முன்னெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உண்மை நிலைகளை அனைத்துலக மக்களுக்கும் இலங்கையினுடைய இனங்களாக இருக்கின்ற சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே போல இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அதே மாதிரியாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த தெளிவுறுத்தலுக்கு ஊடாக அனைத்துலக மக்கள் பலத்தை கொண்டும் இலங்கையில இருக்கின்ற மக்கள் பலத்தை கொண்டும் தான் இந்த ஜனநாயக போராட்டங்களை நெறிப்படுத்த முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த விதமான ஒரு தொடர்பாடல் முறை மேற்கொள்ளப்படவில்லை. அது ஒரு புறம். மறுபுறத்திலே ஈழத்தமிழர்களுடைய இளையவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் தங்களுடைய தாயகத்திலே ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை சிதறடிக்கக்கூடிய முறையிலே ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் செயற்பாட்டாளர்களும் கடந்த 17 ஆண்டுகளாக தங்களுடைய பேச்சுக்களாலும் உச்சண்டை முறைகளாலும் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சிக்கலான நிலையில் ஈழத்தமிழ் இளையவர்களுக்கு நாங்கள் அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அறிவுற்ற அந்த தன்மை கூட அவர்களுக்கு அவர்களுடைய மண் அது என்கின்ற அந்த உணர்வு ஊட்டப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. அவ்விதமாக ஊட்டப்படுகின்ற அதே நேரத்திலே அவர்கள் அந்த மண்ணிலே வாழ்வதற்கான வேலை வாய்ப்புகள், கல்வி முறைமைகள், தொழில்நுட்ப முறைமைகள், செயற்கை நுண்ணறிவு பலன்கள் ஆகியவற்றை அளிக்க வேண்டியிருக்கின்றது. அவ்விதமாக அளித்தால்தான் அவர்கள் அந்த மண்ணிலே வாழ முடியும். அப்ப இது அந்த ஜனநாயக போராட்டம் என்பது அரசியல் போராட்டம் என்பது ஒரு புறமாக இருக்க, மறுபுறத்திலே இந்த சமூக பொருளாதார பலத்தை கட்டியெழுப்புற போராட்டமாக இருக்கின்றது. அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் தான் அந்த அரசியல் போராட்டத்திலே நிற்கக்கூடிய பலத்தை ஈழத்தமிழ் மக்கள் பெறுவார்கள். ஆன காரணத்தினால்தான் நாங்கள் ஜனநாயக போராட்டத்தையும் இந்த மக்களுடைய நாளாந்த வாழ்வை பாதுகாக்கின்ற, அவர்களுடைய உயிரையும் உடைமையும் பாதுகாக்கின்ற பலத்தை அளிப்பதையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதை விட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் அந்த அரசாங்கம் தான் இந்த இனஅழிப்பு எல்லாம் செய்தது என்பது உலகறிந்த விடயம். அந்த அரசாங்கத்திடம் போய் நாங்கள் எங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் கட்டமையுங்கள் என்று கேட்பதாக இருந்தால், அல்லது அதற்கு துணையாக இருந்த பிராந்திய மேலாண்மைகளோடும் உலக வல்லாண்மைகளோடும் போய் நாங்கள் அதே கேள்வியை கேட்பதாக இருந்தால், அல்லது அதனை பார்த்து கொண்டு தன்னுடைய கடமையை செய்யாமல் இருந்த ஐக்கிய நாடுகள் சபையிடத்திலே போய் நாங்கள் கேட்பதாக இருந்தால், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களால் உருவாக்கப்பட்டு இந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் வாழ்வதற்கான முறையிலான தீர்வுகளைத்தான் ஏற்படுத்துவார்கள். ஆனால் அது எத்தகைய சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விளைவுகளை கூட ஏற்படுத்தியது என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் 2 தன்மையில் செயல்பட வேண்டியிருக்கின்றது. ஒன்று எம்பவர்மெண்ட் டு த நேஷன் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய தேச இனத்துக்கான சக்தி அளிக்க வேண்டியிருக்கின்றது. அது அறிவு தளத்திலும் பொருளாதார தளத்திலும் செய்யப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இவற்றை நாங்கள் செய்யாது வெறுமனே ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துடைய நடவடிக்கைகள், அரசனுடைய நிர்வாகங்கள், அவற்றுக்கு துணை நிற்கின்ற
நாடுகளுடைய தன்மைகள் இவற்றை பற்றியே பேசிக்கொண்டு நேரத்தை போய்க் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு அளவுக்கு தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றம், அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழை தங்களுடைய குடிகளாக கருதுவதால் ஈழத்தமிழர்களுடைய வரியையும் அவர்கள் தான் பெறுகின்றார்கள், ஈழத்தமிழுடைய உழைப்பையும் அவர்கள் தான் நெறிப்படுத்துகின்றார்கள், ஈழத்தமிழுடைய கல்வியையும் அவர்கள் தான் ஒழுங்குபடுத்துகின்றார்கள். அற்புதமான ஒரு சூழலில் அந்த நாளாந்த தேவைகளுக்காக நீங்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்க கூடாது. ஆனால் சென்றுவிட்டு நீங்கள் அதற்காக உழைக்க வேண்டிய தன்மை இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். அது ஒரு தளம். இன்னொரு தளத்திலே குறுகிய காலத்தில் எவ்விதமாக ஈழத்தமிழர்களுடைய நிலமும் ஈழத்தமிழர்களுடைய தன்னாட்சி பலமும் செயலிழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை தற்காலிகமாக தடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நீண்ட காலத்திலே அந்த அத்தகைய ஆக்கிரமிப்பு நடைபெறாதவாறு பாதுகாக்க வேண்டிய முறைமைகளை தோற்றிக் கொண்டே தேவை இருக்கிறது. அதாவது இவற்றை நாங்கள் சாதாரணமாக தெருவிலே நின்று பேசுவதால் செய்ய முடியாது, அல்லது திட்டமிடாத முறையில செயல்பட்டும் செய்ய முடியாது. அதே ஜனநாயக வழிகளுக்கால் போக வேண்டும் என்கின்ற நிபந்தனை உலக நாடுகளின் வல்லாண்மைகளாலும் பிராந்திய மேலாண்மையாலும் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனை மீற முடியாத நிலையும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் எங்களுடைய அறிவுசார் மக்களையும் எங்களுடைய பொருள்வளம் சார் சமூகத்தையும் நாங்கள் தாயகத்துடன் இணைத்து தாயக மக்களுக்கான நாளாந்த பலத்தையும் அளித்துக் கொண்டு அதே நேரத்திலே உண்மையின் நேர்மையுமான முறையிலே எவ்வாறாக அந்த மண் இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆசிய தலையங்கத்தில் கூட காலனித்துவ காலத்தில் யாழ்ப்பாண அரசிலும் வன்னி அரசிலும் இருந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, அம்பாறையை பற்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அது முடிந்த முடிவு. அந்த முடிவை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இதை புதிதாக நாங்கள் அந்த மண்ணிலே நாங்கள் அந்த நாட்டை பிரிக்கின்ற ஒரு மக்களாக இருக்கவில்லை. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகினுடைய மூத்த குடிகளாக இருக்கின்றோம். ஆனால் இந்த உண்மைகள் பேசப்படவில்லை, இந்த நடைமுறை தன்மைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக தேர்தல் முறைக்கூடாக விதமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இருப்பதே 196 ஆசனங்கள் இருக்கிற இடத்திலே 28 இடங்கள் தான் இருக்கின்றது. 196 28 கழித்தால் என்ன மாதிரியாக ஒரு சட்டவாக்கத்தையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ கொண்டு வரலாம் என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்பது தெரியும். ஆகவே இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை தான் ஜனநாயகம் என்று நம்புவதை விடுத்து பொருளாதார வளத்தை பெருக்குவதும் ஜனநாயகம்தான், கல்வி வளத்தை பெருக்குவதும் ஜனநாயகம்தான், மக்களுடைய உடற்பலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்கள், உணவு நாகரிகம் போன்றவற்றை, கலைகள் போன்றவற்றை வளர்ப்பதும் ஜனநாயக போராட்டம் தான். மக்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்குலமும் அவர்கள் வாழ்வதற்கான போராட்டமாக கட்டமைக்கப்பட்டால் தான் அவர்கள் வாழ முடியுமே. எங்களுடைய உடல் கூட ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிடமும் இயற்கையில இருக்கின்ற வைரஸ்களுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் எதிராக போராடி கொண்டுதான் இருக்கின்றது. போராட்டம் என்பது ஆயுதம் தூக்குவது அல்ல. ஆயுதம் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் அச்சம் வரும் பொழுது பாதுகாப்பு கருவியாக கையாளப்படுவது வேறு விடயம். ஆனால் நாளாந்த வாழ்வில் இயல்பாகவே இந்த போராட்டம் என்பது மனிதனுடன் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதை விட்டு நாங்கள் தனியே எந்த ஒரு இன்றைய ஊடகத்தையும் எடுத்து பாருங்கள். அங்க ஜனாதிபதி என்ன செய்தார், பிரதமரும் அமைச்சரவையும் என்ன செய்தார்கள், அவர்களுடைய தமிழர் ஆய்வகத்துக்கான வரவுகள், அவர்கள் அங்கே பேசுகிற பேச்சுக்கள், இவற்றை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதை பேசுவார்கள், அவர்கள் எதை செய்ய நினைத்தார்களோ அதை செய்வார்கள். எதை செய்ய நினைத்தார்கள் என்பதற்கு உதாரணம் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர் அனுப்பு. ஆகவே இந்த உண்மைகள் உணர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களுடன் நல்லிணக்கம் வாழ வேண்டும் என்பது வேறு விடயம். ஆனால் தன்னைத்தானே உணர்ந்த நிலையில்தான் இந்த நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமே தவிர தன்னையே இழக்க வைத்து மற்றவன் எனக்கு நல்லது செய்வான், மற்ற நாடுகள் எங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்கின்ற கற்பனை உலகத்தில் வாழக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஜனநாயக போராட்டத்தினுடைய மிக முக்கியமான பண்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றோம். மாஸ்டர், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்ப ஜனநாயக வழி என்று சொல்லும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு நாடுகளுடைய தொடர்பாடல் இருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு நாடும் முன்வந்து ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை பேசாமல் இருப்பது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இந்த உலக மாற்றத்தில் இது எவ்வளவு ஈழத்தமிழர்களுக்கு இந்த பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை உலக வரைபடத்தில் அது பெருசாக பேசப்படாத நேரத்தில் ஜனநாயக வழியில் என்றால் எப்படி அதை கையாளுவது? மாசக்கூடியது போல போராட்டம் ஒரு வழி, அது குயிக்கான வழி.
இரண்டாவது ராஜதந்திர உறவுகள். இப்ப ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லா நாடுகளுடனும் பேச வேண்டும். அப்பதான் நாங்கள் அந்த அரங்கத்துக்கு வருவோம். எந்த ஒரு பிரச்சனைகளும் நாங்கள் ஏதாவது ஒன்றை, இப்ப ஒரு திங்க் டேங்கை பாருங்கள். ஒரு திங்க் டேங்க் இருக்கும் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் எல்லாவற்றை தொடர்பாகவும் தனது ஆய்வை சொல்லும். அந்த ஆய்வில் தனது நாட்டின் தனது மக்களின் பிரச்சனையும் அதுக்குள்ளால் அவர்கள் சொல்வார்கள். அப்படி எதுவும் இல்லை. அதுவும் அந்த திங்க் டேங்க்ன்றது கூட ஒரு அனைத்துலக சமூகத்துடனான ஒரு கம்யூனிகேஷன், தொடர்பாடலுக்கான ஒரு வழிதான். அதுவும் எங்களிடம் இல்லை. அது கூட இல்லை என்று சொன்னால் எவ்வாறு எங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவது? அவையாவுமே இல்லை என்று சொன்னால் நாங்கள் நகர முடியாது. நீங்க சொல்ற இந்த திங்க் டேங்கே இல்லை என்று சொன்னால் எப்படி கையாளுவது? என்ன பிரச்சனை என்று சொன்னால் தீர்வை எழுதுவது, ஜாப்பை எழுதுவது, அப்படி இப்படி என்று கதைச்சு காலத்தை போக்குகிறார்களே தவிர எந்தெந்த படிமுறைகளுக்கால் போக வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை யாரும் கவனம் செலுத்தவில்லை. எவருமே கவனம் செலுத்தவில்லை. என்ன உலகில என்ன நடக்கிறது, எந்த படிமுறைகளால் போக வேண்டும். யாரும் ஒரு படியை எடுத்து வச்சாலும் அவர் அதை கேட்கவில்லை, இவர் இதை கேட்கவில்லை என்று இழுத்து வருது. ஆனால் அவர்கள் குலைக்கிறார்கள் என்றதுக்காக செய்கிறவர்கள் விலைக்கு விட்டுட்டு போவது, இதுவும் இரண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாவக்கேடாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால் நாங்கள் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் இப்ப பாருங்க, உலகம் எப்படி இயங்குகிறது? ஒன்று பணம், இரண்டாவது அதிகாரம், நிதியும் பவரும். என்ன பவர் இருக்கிறது எங்களிடம்? என்ன பவர்? விடுதலை புலிகள் இருந்த போது பவர் இருந்தது, எல்லாரும் வந்தார்கள், வன்னிக்கே போனார்கள், பேசினார்கள். என்ன பவர்? ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாகாண சபையோ அல்லது சுயாட்சியோ அல்லது அப்படி போறது கூட விடுறாங்களாண்டா? இல்ல, விட மாட்டார். ஆனா தாங்கள் கொண்டு வருகிறார்களாண்டா? இல்ல, அதுவும் இல்லை. அவர்களும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், செய்கிறவர்களையும் ஒன்றும் செய்ய விடார்கள். ஆனால் இதுகளை எல்லாம் புறம் தள்ளி அதை செய்வதற்கு துணிச்சலான ஆக்களும் இல்லை. இப்ப துணிச்சலா என்று சொன்னால் சரி, இப்ப எத்தனை பேர் துணிச்சலாக போய் இந்த எல்லா நாடுகளுடனும் பேசி எல்லா நாடுகளுடனும் ஒரு உறவுகளை வளர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு ஒருவரும் இல்லை. இந்த விடயம் தானே இப்ப நாங்கள் நிறைய தடவைகள் பேசி இருக்கிறோம். நீங்கள் கூறுவது போல் நாடுகளுடைய தொடர்பாடுகளை ஏற்படுத்தினால்தான் ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அதை யார் செய்வது? அதுதான் பிரச்சனை. அது செய்வதற்கு துறைசார் நிபுணர்கள் தான் தேவை, அரசியல்வாதிகள் தான் தேவை, அமைப்புகள் தான் தேவை என்றில்லை. யாரும் துணிச்சல் உள்ளவர்கள் வேண்டும். அதற்காக டெடிகேட் பண்ணக்கூடியவர்கள். அதுதான் எங்கள் வேலை என்று சொல்லி, அது கடினம். போராட்டம் என்றாலே அது கடினமானது. நீங்கள் ஒரு மானும் புலியும் சண்டை பிடிக்க பாருங்க, மான் வெற்றி பெற்றாலும் காயத்தோட தான் போகும், அது போராடித்தான் வெல்லும். புலி வெற்றி பெற்றாலும் அல்லது புலி தோற்றாலும் புலியும் காயத்தோடான் போகும். வாழ்க்கையே அது போராட்டம் தான். அப்ப இது எங்கட விடுதலை போராட்டம், அதுக்கு பேரே போராட்டம். அந்த போராட்டத்தை உல்லாசம் கொண்டாடலாம் என்று இணைக்கிற ஒரே சனம் நாங்கள் எங்கட இனமாகத்தான் இருக்கு. அதுவும் விடுதலை புலிகள், அதாவது 2009 பிறகு அதை ஒரு விழாவாகவும் கோலாகலமாகவும் கொண்டாட்டமாகவும் காண்கின்ற ஒரே இனமாகத்தான் இருக்கு. இந்த ஈரானை பாருங்கள், ஈரான் சபைகளுக்காக போராடுகிறது. தலைவர்மார் இறந்தவுடன் ஓடி போய் அவங்களோட அமெரிக்காண்ட காலில் விழுந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்றை கொண்டது, அது தீர்வு தரும் என்றால் அந்த தன் சொந்த மக்களையே ஏமாத்தி முட்டாளாக்கி 4-5 பேர் தாங்கள் வாழ்ந்து போட்டு போற இனம் இல்லை அந்த இனம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் ஆன்மீக தலைவர் மொட்டாபா, அவர் காயம் இன்றைக்கு தான் அறிவிச்சிருக்கிறார்கள். அவர் அந்த முதலாவது தாக்குதலில் அவற்ற மனைவி பிள்ளைகள் இறந்தது, தந்தையார் இறந்தது. அந்த தாக்குதலில் அவர் காயம். இப்ப அவர் குணமாகி வருவதாக சொல்கிறார்கள். ஆனாலும் அவர் அவற்றை அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்ன என்ன அறிக்கை, இன்றைக்கு தான் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர், 2 மொழிகளில் அவர் புலமைத்துவம் பெற்றவர்.
ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியா, அவர் ஒரு டாக்டர். இந்த எப்ஸ்டின் கூட்டம் சொல்ற மாதிரி அவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் இல்லை. பயங்கரவாதிகள் தான் இன்னொருத்தரை பயங்கரவாதி என்று கூறுகிறார்கள். அதாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதாவது இதைத்தான் ஈரான் ஒரு அமைச்சர் கூறியிருந்தார். பள்ளிக்கூடம் போகாமல் பாதியில் ஓடி வந்துட்டு கொலிவுட் சினிமாவை பார்த்துட்டு போர் நடத்த வந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இது எவ்வாறு இப்படி மனிப்புலேட் பண்ணப்பட்ட ஊடகங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற 6 ஊடகத்துல 6 ஊடகமும் 6 பில்லியன் வாஷிங்டன் போஸ்ட் கூட அமேசான் நிறுவனத்தின் தான் அவர் தான் அதை வாங்கி இருக்கிறார். அப்படித்தான் என்று சொன்னா அவங்க அதை வச்சு கொண்டுதான் இந்த உலகத்தை இப்படி படித்தவன பயங்கரவாதியாகவும் முட்டாள தேச தலைவராகவும் காட்டுறது அந்த ஊடகங்கள். அது கூட எங்கள்கிட்ட ஒழுங்கானது இல்லை. அது கூட எங்கள்கிட்ட ஒழுங்கானதாக இல்லை. நாங்கள் அதை கட்டி வளர்ப்பதற்கு யாரும் நிதி உதவி கூட செய்வதில்லை. யோசிப்பாங்க, யாரும் செய்கிறாங்க இல்ல. அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம் என்ற அதுல தண்ட பேர் இருக்கு. சரி, அதை கூட நீங்கள் வாங்கி கொடுக்க நான் சொல்றேன். அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலே அவங்களுக்குனால கொடுக்கல. என்னால் அவங்களாம் நாளைக்கு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க போறாங்க. அது கூட விளங்காது. இங்க இருக்கிறத தண்ட பேர்த்தைக்கு அங்க போட்டு இங்க படத்தை போடணும், அவ்வளவுதான். இந்த ஈரானுடைய இந்த போரில் ஈரானுடைய அணுகுமுறையில் இருந்து ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இப்ப உங்களுக்கு தெரியும், செய்திகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு அவர்கள் தயார் பண்ணினார்கள் என்று கூறினார்கள். இப்ப மாஸ்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தின்படி ஜனநாயக வழிதான் ஒரே ஒரு வழி இனிவரும் காலங்களில். அப்படி என்று சொன்னால் இந்த போரில் இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? போர் ஜனநாயகமோ ஆயுதவாதியோ, ஆனால் உங்கள் போர் குலத்தை நீங்கள் விடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அவர்கள் தங்கள் போர்க்குணத்தை இழக்கவில்லை. என்ன ஈரான் பத்திரிகை எழுதியது? தந்தை தான் இறந்தாரே வழிய தந்தையின் துப்பாக்கி இறக்கவில்லை. அதைத்தான் மகன் தூக்கினார். நீங்கள் தந்தையை கொண்ட நீங்கள் தந்தையின் துப்பாக்கி கொண்டீங்களா? இல்ல, அது கிடக்கு அப்படியே. அடுத்தவன் சரி மகன் தூக்காட்டி இன்னொருத்தன் வந்து தூக்குவான். ஜனநாயகம் ஜனநாயக வழியில தூக்குவான், ஆயுதம் ஆயுத வழியில தூக்குவான். எங்கள்கிட்ட என்ன நடந்தது? அதுதான் முக்கியமானது. என்ன சொன்னால் அடுத்த சந்ததி அல்லது அவர்களுடன் இருந்தவர்கள் கூட நீங்கள் தப்பி பிழைப்பதற்கும் சரணடைவதற்கும் அந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கும் காட்டிய வேகத்தை, அந்த போராட்டத்தை மீண்டும் தூக்கணும் என்று யோசித்திருந்தீர்கள் என்றால் இந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஒருவர் 40,000 பேர்ல ஒருவர். ஆனா இன்றைக்கு அந்த 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 மாபெரும் இயக்கத்தையே அழிச்சு போட்டுத்தான் நிற்கிறோம். அதை இன்னும் சில்லறையாயும் மொத்தமாகவும் விட்டு ஆகவே நீங்க இவ்வளவு பேரும் இன்றோ நாளையோ உயிர் போகும் என்று அந்த கடைசி சென்று எல்லை காவலில் நின்றவர்கள், உயிரை துச்சமாக மதித்தவர்கள் என்று கேள்விப்பட்டனர். ஆனால் இப்ப என்னவாக இருக்கிறது? யாருடைய பொறுப்பு? இப்ப இந்த நிலைமைக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் முன்னகர்ந்து செல்ல முடியாமல் இருப்பது யாருடைய பொறுப்பு? உங்களால் இயலாது விட்டால் நீங்கள் விலத்தி விட்டாலே போதும். அடுத்தது எடுக்கும். சில சமயங்களில் அன்றைக்கு ஒருவர் என்னோட பேசும்போது கூறினார், ஒரு அந்த நாட்டில இடம்பெற்ற சம்பவத்துக்கு 80 வருடமாக நீதி இல்லை. 80 வருடத்துக்கு பிறகுதான் போராட்டம் எழும்பியது. ஏனென்று சொன்னால் அது 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 அதுக்குரியவர்கள் வர வேண்டும். என்று சொன்னால் இப்படி ஒருத்தரை நீங்கள் பிடிச்சு கொண்டு போய் போராட முடியாது. பிடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல ஜெயிக்கிற மாதிரி. அது வேற இது வேற. உங்களுக்குள்ளேயாக நீங்கள் உணர்ந்து வர வேண்டும். இந்த நாட்டுக்கு விடுதலை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை ஈரான் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கின்றது. நீங்க பாருங்கள், கிட்டத்தட்ட இப்ப 10,000 பேர் இறந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1,500 பேர்.
அப்படித்தானே ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அப்படித்தானே இருந்தார்கள் அரசர்களே. நாங்கள் அதை மறக்க முடியாது. உண்மைதான், உண்மைதான். ஆனால் இறந்தார்கள் என்றால் இறந்தவர்களுக்காக இன்றைக்கு நேற்று நீங்கள் அந்த 14 ஜெனரல் மேட்ட மரண ஊர்வலத்தை பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கு. எத்தனை லட்சம் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். குண்டு விழுவென்று தெரியும், அதை பற்றி அவன் பயப்படவே இல்லை. இன்றைக்கு அங்க இருக்கிற ஜனாதிபதியா இருக்கலாமோ அல்லது வெளிவார அமைச்சரோ நாளைக்கு அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு நாளும் விடிய ஒளிம்பி பார்ப்பேன் இவர் உயிரோடு இருக்கிறாரோ. அப்படித்தான் நிலைமை இருக்கு. ஆனா அவங்க இருக்கிறாங்க. ஆனா எங்கடையினம் அப்படி இருந்தது ஒரு காலத்துல, எங்கடையினம் அப்படி இருந்தது. ஆனா அதை சீரழிச்சவர்கள் யார்? இல்ல, ஒருவன் முதல் எழும்பும் போதுதான் அதை சுற்றி எழும்பும். அந்த ஒருவன் தான் யாருன்றது. இப்ப தேசிய தலைவர் ஒரு ஆள் தானே முதல். பலர் அதுக்கு பிறகு பலர் வந்தாலும் அதுக்கு பிறகுதான் அதை சுற்றி கட்டப்பட்டது. அது அந்த அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரி, நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்ற அரசர்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தலையங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கூறினீர்கள் அரசியல் தீர்வு அது ஒன்று, அதை விட தேவையான முக்கியமான விடயம் சமூகங்களுடைய இனத்துக்கான கட்டமைப்புகள் அதை சரியாக வழிநடத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்ப முடியாது. இதை ஆங்காங்கே ஒரு சில விடயங்களை கையாளுகிறார்கள். ஆனால் கூட்டாக எந்த ஒரு விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் இப்பொழுது தொடர்ந்து 16 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகின்றோம். இனி உலக சூழலில் இப்பொழுது மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, சீனா, இந்தியாவுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் கடந்த 10 ஆண்டுகள் அரசியல் பேசும் பொழுது இந்த 3 நாடுகளையும் மையப்படுத்தித்தான் நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். இனியும் அந்த 3 நாடுகள் தொடர்பாக அதை இங்கே இழுத்து கொண்டுதான் ஈழத்தமிழர்களுடைய அரசியலும் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது வேறு வழி இருக்கிறா? முதல்ல நேற்று நாங்கள் ஒரு பலம் பொருந்திய சமுதாயமாக இருந்தோம் 1978 இருந்து 2009 வரை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இளையவர்கள் பங்கேற்று அந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். தேசிய தலைவர்கள் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இளையவர்களாகத்தான் இருந்தார். அதே போலதான் அந்த நேரத்தில் இருந்த இந்த போராளி குழுக்களை எடுத்தாலும் கூட இந்த போராளி குழுக்களுடைய செயற்பாட்டாளர்கள் இளையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலேயும் அரசியல் கட்சியாக இருந்தவர்கள், அது தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் இளையவர்களுடைய சுதந்திரமான செயற்பாட்டை அனுமதிக்காமத்தான் இருந்தார்கள். ஆனால் இளையவர்கள் தங்களுக்குள் தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி எடுத்த பொழுது அவர்கள் இவர்களுக்கு பின்னால் வர வேண்டிய மாற்றம் ஏற்பட்டது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் 2009 இன்று மட்டும் எடுத்து நோக்கினால் எந்த இளையவர்களுக்கு அந்த மண்ணினுடைய தேசிய பிரச்சனையை முன்னெடுப்பதற்கான வலிமை ஊட்டப்பட்டது. திட்டமிட்டு உலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மையும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஈழத்தமிழர்களுடைய இளையவர்களுக்கு இந்த வரலாற்றினுடைய தொன்மையின் தொடர்ச்சியுமான நிகழ்வுகளையோ அல்லது ஏற்படுத்தப்பட்ட இன அழிப்புக்கு அந்த இளையவர்கள் தான் நீதி கூற வேண்டும், புதிய அரசியல் மாற்றத்தை அந்த இளையவர்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற உணர்வையோ வழங்கடிக்கக்கூடிய முறையில் தான் அங்கு கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் புலத்தில் இருக்கின்ற மக்கள் ஈழத் தமிழர்களுடைய இளையவர்களை நாங்கள் செயல்படுத்தினால் மட்டும்தான் நாளை எதிர்காலம் அவர்களுக்கான ஒளிமயமான எதிர்காலமாக வரும். எப்படி செயல்படுத்துவது என்று கூறுங்கள். அதான் அவர்கள் ஒவ்வொரு ஈழத்தமிழர் தமிழ் இளையவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விருப்புகள் இருக்கின்றது. அவர்கள் இசையில் ஈடுபாடு இருக்கலாம், விளையாட்டில் ஈடுபாடு இருக்கலாம், படிப்பில் ஈடுபாடு இருக்கலாம், அல்லது வேறு எத்தனையோ துறைகளில் அவர்களுக்கான ஈடுபாடு இருக்கின்றது. அந்த ஈடுபாடுகளை நாங்கள் வளர்க்கின்ற வேலைகளை எவ்வளவு தூரத்துக்கு செய்தோம். இன்றைய ஈழத்தமிழ் இளையவர்கள் அந்த மண்ணிலே
தாங்கள் நிலை கொண்டு வாழலாம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வதற்கான என்ன வேலைகளை செய்தோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை மறுக்கும் தடுக்கும் என்பதெல்லாம் தெரியும், அது வேறு விடயம். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? அவர் ஈழத்தமிழர்களுடைய விருப்பு, ஈழத்தமிழ் இளையவர்களுடைய விருப்பு, அந்த விருப்பு என்னென்று அறிந்து அவர்களிடம் சேர்ந்து வளர்கின்றோமா, அவர்களிடம் சேர்ந்து வளர்க்கின்றோமா, இதுதான் கேள்வியா இருக்கின்றது. இப்ப இங்கு கூட பார்த்தீர்களா இருந்தால், இங்கு எந்த ஒரு இளையவரும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலும் தங்கி வாழவில்லை. அவர்கள் தங்களுக்கான கல்வியை பெறுகின்றார்கள், அவர்கள் தங்களுக்கான ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அதற்கு பக்கத்துணையாக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றாரே தவிர, பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவருடைய வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவருடைய பதவி உயர்வுக்கான சிபாரிசுகளை செய்ய வேண்டும், இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இல்லை. ஆனால் அங்கு அந்த இளையவர்களை மற்றவர்கள் தங்கி வாழ்கின்ற அந்த அடிமை முறைமையை நாங்கள் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமாக பெண்களை பொறுத்த மட்டும் இது மிக மோசமாக இருக்கின்றது. வீட்டிலும் சரி, ஊரிலும் சரி, பெண்கள் தங்களில் தங்கி வாழ்வதற்கான உரிமையை கொண்டவர்கள் என்ற மனிதர்கள். இளையவர்கள் இந்த விடயம் மாஸ்டர், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற 10-15 ஆண்டுகளாக இது அடையாளம் காணப்பட்டது. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையா? எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த இளையவர்கள் செயற்படுவதற்கான முயற்சிகளை ஏன் நாங்கள் செய்யவில்லை? தனி மனித நிலையிலே பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள், அது சரி. ஆனால் அவர்கள் பெற்றோருடைய பிள்ளைகள் என்ற ஒரு வட்டத்துக்குள் அதை செய்ய பழக்குகின்றதை தவிர, அவர்களை இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய மக்கள், இது எங்களுடைய நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலம் தான் எங்களுடைய எதிர்காலம் என்கின்ற அந்த பிறந்த அந்த நோக்கத்தோடு, தேவையான நோக்கத்தோடு வளர்க்கப்படவில்லை. இதற்கு காரணமாக சமூக முறைமைகள் இருக்கின்றன, மத முறைமைகள் இருக்கின்றன, அதே போல இருக்கின்ற அந்த பொருளாதார மேலாண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை இனங்கண்டு அதிலிருந்து வருவதாக இருந்தால், இன்றைக்கும் கூட இளையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லையா? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழாமல் இருக்கவில்லை. ஆனால் அவர்களால் அவர்களுடைய சுதந்திர வாழ்வை வெளிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் சிக்கலான விடயம். அதே போல பெண்களாலும் அவர்களுடைய சுதந்திர வாழ்வை வெளிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் சிக்கலான விடயம். இது யார் செய்வது என்ற கேள்விக்கு, நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஆண் ஒரு ஆற்றல், பெண் ஒரு ஆற்றல் என்ற அந்த சம மதிப்பை கொண்டிருக்கின்றோமா? அந்த சம மதிப்பை கொண்டிருக்கின்ற பொழுது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனி ஆற்றல்கள் என்கின்ற அந்த சம மதிப்பை கொடுக்கின்றோமா? அந்த சம மதிப்பு கொடுக்கப்பட்டால் தான் சகோதரத்தன்மை வரும். சகோதரத்தன்மை வந்தால்தான் சுதந்திரத்தன்மையை பேணுவோம். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், சமூகத்திலேயே குடும்பத்திலேயே யார் பெருசு என்கின்ற நீயா நானா போட்டி. அந்த போட்டியில குடும்பங்கள் சேரிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் சேரிக்கொண்டிருக்கிற அந்த தன்மை கூடாக பிள்ளைகள் தங்களுடைய விருப்பின்படி, தங்களுடைய ஆற்றலின்படி வாழ முடியாத நிலை இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற தன்மை என்னென்றால், முற்றுமுழுதான அறிவியல் மாற்றம், முற்றுமுழுதான அறிவியல் அணுகுமுறை. இந்த அறிவியல் அணுகுமுறை கூட இது கல்வியாலும் மற்றது பொருளாதாரத்தாலும் தான் ஏற்படுத்த முடியும். அந்த ரெண்டையும் செய்து கொண்டுதான் அரசியலை கொண்டு வரலாம். நாங்கள் எங்களுடைய கல்வியை சமூகம் சார்ந்த கல்வியாக வளர்க்கவில்லை. சமூகம் சார்ந்த கல்வியாக அன்றில்லை. தமிழ் என்றாலே என்னென்னு தெரியாத நிலையில் வாழ்கின்றார்கள். தமிழை மொழி என்று சொல்லி மொழிக்கான ஒரு கூச்சலை ஏற்படுத்த பார்க்கின்றோம். அதே மாதிரியாக சமய எண்ணங்கள் மனிதனுடைய அந்த சமயத்தில் அவன் உலகுக்காகவும் உயிர்களுக்காகவும் அவற்றை வாழ வைப்பதற்காக இருக்கின்ற முயற்சிக்கு துணையாக இருக்கின்ற மூலவளம் என்ற மூல பெரும் சக்தி என்ற அந்த எண்ணம் இல்லாமல் அதை நாங்கள் நித்த மாதிரியெல்லாம் மாற்றிக்கொள்றோம். இருக்கிற பிரச்சனை என்னென்று சொன்னால், சமூகம், பொருளாதாரம், அரசியல், ஆன்மீகத்தை பற்றிய உண்மையான விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. போராட்ட நேரத்தில் கொடுக்க முடியாது. இந்த போராட்ட நேரத்தில் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய தன்மையும், உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய தன்மையும், அதே நேரத்திலே நாளாந்த வாழ்வை பாதுகாக்க வேண்டிய தன்மையும் கொண்டேதான் போராட்டம். அதுதான் அவர்கள் செய்தார்கள். அதற்குள்ளும் அவர்கள் எத்தனை விதமாக கல்வியை வளப்படுத்தினார்கள், எத்தனை விதமாக தொண்டர் அமைப்புகளை உருவாக்கினார்கள், எத்தனை விதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வளங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் 17 ஆண்டு காலங்கள் நீங்கள் தாயத்தை தான் விடுங்கள். புலத்திலே இருக்கின்ற மக்கள் சிறிய அளவிலே நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்கின்றீர்கள். ஆனால் அதை ஒருமைப்படுத்தி ஒருங்குபடுத்தி அதை கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எங்களுக்குள்ள இருக்கின்ற அகங்காரம் ஒன்றுதான் காரணம், ஆணவம் ஒன்றுதான் காரணம். நீ செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் செய்வதை நீ ஏற்றுக்கொள். இந்த ஒரு மனோநிலை,
இந்த மனநிலை சிக்கலாக இருக்கு. இதுதான் ட்ரம்புடைய மனநிலை. இன்றைக்கு ட்ரம்ப் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு இப்பொழுது பலவிதமான விளக்கங்கள் கொடுத்து இப்போ போரில் இருந்து என்ன மாதிரி வெளியேறதுன்ற பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறார். இல்லாண்டு அவர் மேலும் அழிவை ஏற்படுத்தினாலும் கூட அந்த அழிவினுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகிறது என்பது தெரியும் எல்லா நிலையிலும். அதாவது நாளாந்த பொருளாதார வாழ்விலும் சரி, அரசியல் வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, ஒரு கட்டத்திலே அவரை பற்றிய விமர்சனம் எந்த மாதிரி வரும். ஹிட்லரோட மோசமான நிலை கூட வரலாம். அற்புதமான தன்மையெல்லாம் இருக்கின்றது, அது அவருக்கே தெரியும். அதனால்தான் அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சிரிச்சு சமாளிச்சு கொண்டு எப்படி வெளியால வரலாம் அதுமத்தில் எங்கட ஆட்களும் செய்யற வேலை என்னன்னு சொன்னால் தனி நிலையில் தாங்கள் தம்பட்டம் அடிக்க வலிக்கிறது. இவரும் தனியிலே தம்பட்டம் அடிக்க வலிக்கிட்டு தான் இப்ப கடைசியா ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பாதுகாப்பு தன்மையை கூட இழக்கிற நிலையில பிரச்சனையா இருக்குது. எல்லா நாட்டிலும் இருக்குது. ஸ்பெயின் இந்திய காலகட்டத்துல நேற்று பிரான்ஸ் இந்த மாதிரியாக ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு வழிகாட்டியாக இருந்து கட்டமைத்து என்று சொன்னார்களோ, அதற்கு முதல் ஜெர்மன் எப்படி இருந்தேன்னு சொன்னார்களோ, அதே மாதிரி இன்றைக்கு ஸ்பெயின் மாறி இருக்கிறது. ஸ்பெயின் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய பொருள் வளம் படைத்த நாடு அல்ல. ஆனா அவர்களுடைய அணுகுமுறைகள் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால் இன்று ஐரோப்பிய செய்திகள் கூட ஸ்பெயின் பிரான்ஸ் இடத்தை எடுத்து விட்டதா என்ற கேள்வி கூட வருகிறது. அதாவது தலைமைத்துவ நிலை எங்களுக்குள் யார் வருவது என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதுதான் முடிவு. ஏன்னு சொன்னால் தேச விடுதலை போராட்டத்திலே ஒவ்வொரு குடும்பமும் பங்கேற்றது. ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு வகையில் பங்கேற்றது. ஒவ்வொரு தனிநபர்களும் கூட பங்கேற்றார்கள். அந்த சூழலில் வாழ்ந்தார்கள், அதனுடைய தாக்கத்தை அனுபவித்தார்கள், அதனுடைய வெற்றியையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமை உள்ளவர்கள். பலருக்கு தெரியாத விடயம் என்னென்றால் தேசிய விடுதலை போராட்டம் பின்னடைந்து விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தேசிய விடுதலை போராட்டம் என்று ஒன்று தோன்றியிருக்காவிட்டால் இன்று உலக இனமாக ஈழத்தமிழினம் மாறி இருக்க முடியுமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, தேசிய விடுதலை போராட்டம் என்று ஒன்று தோன்றியிருக்காவிட்டால் எங்களுடைய மண்ணை பற்றிய அக்கறை, எங்களுடைய வளங்களை பற்றிய அக்கறை, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அக்கறை சாதாரண ஈழத்தமிழர்களுக்கு இருந்ததா? அவர்கள் தமிழே படிக்காமல், எங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளாமல், தங்களுடைய பணத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற அடிப்படையிலே விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் படிக்கின்ற, ஆங்கிலத்தையும் படிக்கின்ற ஒரு தன்மை உள்ளவர்களாக தான் எல்லோரும் இருந்தோம் என்பது வெளிப்படையான உண்மை. ஆனா போராட்ட முறைமை என்பது இளையவர்களால் இளையவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திருப்பி சொல்றோம். தயவு செய்து இந்த அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் 18 வயசிலிருந்து 35 வயதுக்கு இடைப்பட்டவர்களை கொண்டு அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே இன்றைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே எவ்விதமாக நீங்கள் தன்னாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை வெளிப்படுத்துங்கள் தான் முடியும். ஏனென்றால் எளிய சமுதாயம் தான் மாற்றியது. என்ன தந்தை செல்வநாயகமா இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்? அல்லது அதற்கு முதல் இருந்த எந்த ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற காலத்தினுடைய தன்மையை தக்க வைக்க பார்த்தார்கள். ஆனால் மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? இளையவர்கள் தான் கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்ல, இந்த தன்மைக்குள்ள உங்களுக்கு அமர ஜிஜி புனம்பலத்தை எடுத்தால் அமர ஜிஜி புனம்பலம் இளவயதினராக இருக்கின்ற பொழுதுதான் அவர் மிக வேகமாக செயற்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். தந்தை செல்நாயகம் அப்படித்தான். ஆனால் அவரவர்களுடைய வர்க்கத்தன்மைகள், அவர்களுடைய போக்குள் வித்தியாசம். ஆனால் சாதாரண மனிதனில் இருந்து தலைமைத்துவம் பெற வேண்டும். இன்றைக்கு சாதாரண மனிதன் எங்க இருக்கிறான், எங்க நாங்க பேசுறோம் ஊடகத்துல ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயியை பற்றியோ, அல்லது ஊரில் இருக்கிற தொழிலாளியை பற்றியோ, அல்லது ஊர்ல இருக்கிற மாணவனை பற்றியோ, அல்லது ஊர்ல இருக்கிற ஒரு குடும்ப பெண்ணை பற்றியோ, அவருடைய பிரச்சனைகளை பற்றி எங்கு பேசுகிறோம்? எந்த இடத்தில் பேசுகிறோம்? அந்த குடும்ப பெண்களுக்கு என்ன தேவை இருக்கின்ற பேசுகின்றோமா? அந்த மாணவர்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கின்ற பற்றி பேசுகின்றோமா? எங்கே பேசுகிறோம்? அப்ப முதல்ல ஊடகத்திலே நாங்கள் தவறு செய்கிறோம். ஊடகத்திலே நாங்கள் எது பல்கலைக்கழக மட்டத்திலே வைத்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய அரசியல் தன்மைகளையும் பொருளாதார தன்மைகளையும் நாளாந்த வாழ்வினுடைய தேவைகளாக மாற்ற முற்படுகிறோம். நாளாந்த வாழ்வினுடைய தேவை அந்த மனிதனுடைய நாளாந்த தேவை. அந்த நாளாந்த தேவையை அவன் பெறுகின்றானா என்கின்ற அந்த தன்மை. அப்படி நாளாந்த தேவையை பெற வைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் நாங்கள் வற்புறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்கள் எங்களை ஆளுகின்ற உரிமை உங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, இல்லை நீ என்னுடைய குடிகள் என்று வைத்திருக்கின்றார்களா இல்லையா? அப்ப அவர்கள் தங்களுடைய குடிகள் என்று வைத்திருக்கின்ற பொழுது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பே இலங்கையினுடைய எல்லா குடிகளுக்குமானது இறைமை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இறைமை பற்றி பேசவில்லை. இலங்கையினுடைய அரசியல் அமைப்பே இலங்கையில் உள்ள எல்லா குடிகளுக்குமானது இறைமை. அப்ப ஈழத்தமிழர்களுக்கு இறைமை இருக்கா இல்லையா? ஏன் நீங்க ஈழத்தமிழர்களுக்கு இறைமை என்று சொல்வதற்கு பயப்படுறீங்க? அது எப்படி 6ஆம் திருத்தத்துக்குள்ள வரும்? 6ஆம் திருத்தம் என்பது இறைமை இல்லாத ஒருத்தர் அந்த மண்ணிலே எனக்கு இறைமை இருக்கின்றதுன்னு சொன்னால் அது பிரச்சனையான விடயம்தான். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டிலே
ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னுடைய குடிகள் என்று சொல்ற அத்தனை பேருக்கும் இறமை இருக்கின்றது. எங்களுக்கு மட்டுமின்றி இல்ல, முஸ்லிம் மக்களுக்கும் இருக்கின்றது, மலைய தமிழர்களுக்கும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் எங்களுடைய இறமையின் அடிப்படையிலேயே நாங்கள் நீங்கள் எங்களை ஆட்சி செய்யுங்கள்னு சொல்லி நாங்களாக கேட்க விடாமல் நீங்கள் படைபலத்தை கொண்டு அரசியல் பணிப்பை பெறுகின்றீர்கள். அந்த நிலையிலிருந்து விலத்தி படைபலத்தை விலத்துங்கள். படைபலத்தை விலத்தி எங்களுடைய விருப்பின் அடிப்படையிலே நாங்கள் என்னத்தை கேட்கின்றோமோ அதை நீங்கள் கலந்தாலோசித்து கொண்டு வாருங்கள். இதை இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னை ஒரு இடதுசாரி பின்னணியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்று வந்தவர்கள். ஐக்கிய தேசிய கட்சி முழு முதலாளித்துவ கட்சி. தமிழர்களுடைய நேற்றைய அரசியல் கட்சிகள் எல்லாமே முழு முதலாளித்துவ கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி இலங்கையினுடைய வரலாற்றிலேயே ஒரு இடதுசாரி தன்மை உள்ள ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது என்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் முதலாளித்துவ வர்க்கமா வந்துதான் ஆட்சியை பேசினார்கள். முதலாளித்துவ வர்க்கமா வர்றதுக்கு முதல் அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. தங்களை முதலாளித்துவ வர்க்கமாக மாற்றித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னை ஒரு இடதுசாரித்துவ மக்கள் நல ஆட்சியாக தன்னை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அந்த தேசிய மக்கள் சக்தியிடமே நேரடியாக கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் மக்கள் நலம் பெற்று கூறுகின்றீர்கள், அப்ப ஈழத்தமிழர்கள் மக்கள் இல்லையா? அவர்கள் வடக்கு கிழக்கில் வரலாற்று தாயத்தை கொண்டு வாழவில்லையா? காலனித்துவ ஆட்சி அந்த மண்ணிலே அவர்களுடைய அரசுக்களாக இருந்த யாழ்ப்பாண அரசையும் வன்னி அரசையும் கைப்பற்றவில்லையா? இவற்றையெல்லாம் நீங்கள் உண்மையற்ற என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்சிசத்தை முன்னெடுக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் லெனினிசத்தை முன்னெடுக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் மாவோயிசத்தை முன்னெடுக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு நீங்க பீடல் காஸ்ட்ரோவை நீங்கள் உங்களுடைய ஒரு முன்மாதிரியாக கொள்ள முடியும்? பதில் சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் யார் கேட்கின்றார்கள்? அவர் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. என்னன்னு சொன்னா, இந்த கேள்வியை நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிட்ட கேட்க முடியாது, இந்த கேள்வியை நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிட்ட கேட்க முடியாது. அவை எல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் என்பது தெரியும். அது கொழும்பு சார்ந்த அரசியலுக்களால் கொழும்பு சார்ந்த கட்சிகள் என்பதும் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்த்து சொல்கின்றீர்கள். சரியா? இந்த வார்த்தை ஜாலங்களை விடுங்கள், வார்த்தை ஜாலங்கள் அங்கால் இருக்கட்டும். இடதுசாரி கட்சிகள் எல்லாம் 1920ஆம் ஆண்டிலிருந்து 1948 இடையில் எத்தனை இடதுசாரி கட்சிகள் ஈழத்தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமை இருக்குன்னு கூறினார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லாருமே கூறினார்கள், எல்லா இடதுசாரி கட்சியுமே கூறினார். அதே போல ஈழத்தமிழர்களுக்கான அரச தன்மையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கண்டியர்களுக்கான அரசத்தன்மையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அரசுக்குரிய தன்மையை கொடுக்க வேண்டும் என்று எஸ்டபிள்யூ பண்டார் கொண்டு வந்தார். அந்த நிலத்தை நீங்களே அங்கீகரித்தீர்கள் தானே, உங்களுடைய முன்னோர்கள் தான் அங்கீகரித்தார்கள். அவர்கள் பதவி ஆசைக்காக குறுக்கால போன வரலாறு வேற. சரி, ஆனால் முதலில் எங்களுடைய வரலாற்றிலே யாப்பான இரட்டசபாவை, கண்டி இரட்டசபாவை, கோட்டை இரட்டசபா நாட்டிலே 3 அரசுகள் இருந்தன என்று சொன்னது நீங்கள். நாங்கள் சொல்ல முதல் நாங்கள் சொல்லவில்லை. என்னன்னு சொன்னால், நாங்கள் இலங்கை முழுவதும் எல்லாரோடும் அன்பாகவும் சகோதரத்துவம் வாழ வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு இருந்த நாங்கள். ஆனால் அந்த நேரத்திலே இருந்த பிரித்தானிய காலனித்துவம் பிரித்தாளின் தன்மையை பயன்படுத்தி மக்களுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, இனத்துக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, பிரேசத்துக்கு எதிராக நிலைநிறுத்திய அந்த சூழலில் நீங்கள் உண்மையை பேசினீர்கள். இது யாழ்ப்பாண அரசு, இது கண்டி அரசு, இது கோட்டை அரசு. அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் யாழ்ப்பாண அரசு பகுதியில் இருந்தவர்கள் அந்த நிர்வாகத்தை நீங்களே நடத்துங்கள், கண்டி அரசு பகுதியில் இருந்தவர்கள் அந்த நிர்வாகத்தை நீங்களே நடத்துங்கள், கோட்டை அரசு பகுதியில் இருந்தவர்கள் அந்த நிர்வாகத்தை நீங்களே நடத்துங்கள். நீங்கள் மொழியை கூற வேண்டாம், மதத்தை கூற வேண்டாம். மொழி மதம் வேறுபாடுகள் ஏற்படுத்தும் தெரியும். ஆனா நிலத்தை கூறுங்க. இந்த பகுதியில் இருக்கிற பகுதியை யாழ்ப்பாண அரசினுடைய பின்னணியில அப்பொழுது சிங்கள மக்களும் உங்களோட இருந்தார்கள். யாழ்ப்பாண அரசு தனியே தமிழ் மக்கள் மட்டும் வாழ்ந்த அரசாக இல்லை. மிருசு விலை என்று சொல்லி, மிருசு என்பது மிளகாய், விலை என்ற கிராமம், மிளகாய் கிராமம் என்று சொல்லி மிளகாய் செய்ய இந்த சிங்கள மக்கள் வாழ்ந்த இடம் தான் அது. ஆகவே இந்த பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய இந்த மத, மொழி, நிற, சாதி, சமய பிரிவினைகளை தாண்டுவதாக இருந்தால் நாங்கள் நேரடியாக அவர்களுடன் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது. இதுகளுக்கு தான் கருத்தரங்குகள் தேவை, இதுகளுக்குத்தான் மாநாடுகள் தேவை. அது மட்டும் இல்லை, பிரித்தானியாவுக்கும் சரி, ஐரோப்பாவுக்கும் சரி, வருகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களிடத்திலே நேரடியாக கேட்க வேண்டிய கேள்வி இருக்கின்றது. தனியே இந்த ஆட்சி முறைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்பதற்கு நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்கள், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆர்ப்பாட்டம் நாங்கள் இந்த ஆட்சி முறையை ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் உலக நாடுகளும் நடைமுறையும் நீங்கள் இந்த அரசினுடைய குடிகள் என்ற நிலையில் தான் எங்களை வைத்திருக்கின்றார்கள். அப்படியாக வைத்திருக்கின்ற நிலையிலே எங்களுக்கான அந்த பாதுகாப்பை, எங்களுக்கான அமைதியை, எங்களுக்கான வளர்ச்சியை எப்படி ஏற்படுத்த போகின்றீர்கள்? இதை பேசுங்கள். இந்த கேள்விகளெல்லாம் கேட்பதற்கு இப்ப அரசு கூறிய விடயம், அதாவது துணிவு என்பது
என்ன என்று சொன்னால், ஒரு ஏற்படுற ஒரு தவறினால் அல்லது ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு தவறினால் ஒரு மனிதனுடைய வாழ்வு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த வாழ்வை சரியான முறையில் கட்டியமைப்பதற்கான மன உறுதிதான் துணிவு. வாயால் பேசுவதில்லை. அப்படி என்றால் செயல்முறை வேண்டும். செயல்முறை இல்லாத ஒன்றுமே செய்யும். இந்த 17 ஆண்டுகள் நீங்க சொல்றீர்கள், எல்லாருமே என்ன செய்தார்கள் கேட்டால், சிறிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சிறிய தொண்டு நிறுவனங்கள் ஏன் ஒரு பெருந்தொண்டு நிறுவனமாக இணைய முடியாமல் இருக்கின்றது? சிறிய கட்சிகளாக இருக்கின்றீர்கள், சிறிய அமைப்புகளாக இருக்கின்றீர்கள், சிறிய இவைகள் எல்லாம் ஏன் இணைய முடியாமல் இருக்கின்றது? அதுதான் ஈழத்தமிழர்கள் முன் இருக்கின்ற பெரிய சவால். நீங்களே உங்களை தேசம் என்பதை மறுக்கின்றீர்கள். சிங்களர்கள் மறுக்கவில்லை. நாங்களே தேசமாக வருவதற்குரிய தன்மை எங்களிடத்தில் இல்லை என்றீர்கள். நீங்களே தேசமாக வருவதற்குரிய தன்மை உங்களிடத்தில் இல்லை என்பதைத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயன்படுத்துகிறது. நாங்கள் தேசமாக இன்றைக்கு ஈரான் மக்கள் அவர்களுக்கும் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது. ஈரான் மக்கள் என்று நீங்க நிச்சயிடாதீர்கள். ஈரான் மக்கள் எல்லாம் ஒன்றடியாக கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதுக்குள்ளே எத்தனையோ சிக்கல் இருக்கின்றது தெரியும். ஆனா இருந்த பொழுதிலும் கூட நாங்கள் தேச மக்கள் என்றதில் ஒன்றிணைக்கின்றார்கள். நீங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்தை கொண்ட மக்கள் என்பதில் நீங்கள் ஒன்றுபடுவதில் என்ன செய்யுங்க? அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய ஆதரவை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி முற்பட்டதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது மிகப்பெரிய உலக போரை சந்திக்க போகின்றோம். இந்த நேரத்தில் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களும் கூட நாங்கள் தமிழர்கள் இந்த முறையிலே நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவைகளும் கூட இருக்கின்றது சமூக பொருளாதார நிலை. அப்படியான ஒரு நிலையில் அவர்கள் செயற்படுகின்ற பொழுது ஏன் செயற்பட முதலே அவர்கள் பற்றி விமர்சிக்கின்றீர்கள்? அதான் கேள்வி. நாங்கள் அடிக்கடி கூறுவது, அதாவது ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னதாக ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி விடுவார்கள் என்று கூறினார். சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டிருப்போம். உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் கூறிய நிறைய சவால்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்றது. தாயகத்தில் இருக்கின்ற எளியவர்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ப்ராரிட்டிஸ், தமிழர் தாயகம் அவர்களுடைய முதன்மை பட்டியலில் இல்லை என்று கூறுகிறார்கள். அங்கிருந்து பேசுவார். ஒரு சிலரிடம் இருக்கின்றது, அதிகமானவர்களிடம் இல்லை என்றால் வெளியே செல்ல வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அந்த கொள்கை இருக்கின்றது. போராட்ட காலங்களில் நீங்களும் கூறினீர்கள், மாஸ்டரும் கூறினார், எவ்வளவு ஒரு துல்லியமாக மக்கள் மத்தியில் விடயங்களை எடுத்து கூறும் பொழுது, விளக்கத்தை கூறும் பொழுது மக்கள் இணைந்து செயல்பட்டார்கள், கட்டமைப்புகளை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த சூழல் இப்பொழுது இல்லை. நாங்கள் உண்மையை பேசுவோம், அந்த சூழல் இப்பொழுது இல்லை. அப்படி என்றால் இன்னும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கின்றது. இதிலிருந்து இதை கையாளுவது எப்படி என்றீங்க? இப்ப மண்ணில் இருக்கின்றவர்களும் அப்படித்தான். அடுத்த சந்ததியினர் எடுத்திருக்கின்றால் 100 நான் நினைக்கின்றேன் ஒரு 2-3 வீதம் கூட முழுமையாக ஈடுபட்டாலே நான் அதை பெரிய ஒரு சாதனை என்று சொல்வேன். ஆனால் அந்த நிலைமையில் அப்ப இங்கிருந்து எப்படி நகர போகின்றோம்? அதுக்குத்தான் நான் கூறினேன் என்னென்று சொன்னால், நாங்கள் தற்போதைய கள ஜதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப தற்போது அங்கு இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி கணிக்கிறார்கள், அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றதெல்லாம் மிக கடுமையாக மாறிவிட்டது 2009க்கு பிறகு. உலக மாற்றம். இப்ப ஈரான் அமெரிக்கா போற பார்த்தாலும் ஒன்றுதான். அவர்கள் பாலவர புயல் நினைக்கிறார்கள், இவங்கள் 21ஆம் ஆண்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரெண்டுக்கும் எப்படியும் வித்தியாசமா இருக்கு. நாங்கள் திருப்பவும் அந்த நிலைமையை வச்சு கொண்டு யோசித்தோம் என்று சொன்னால் இலட்சியம் ஒன்றாக இருக்கும். இப்ப ஈரானாக இருக்கும், அமெரிக்காவாகத்தான் இருக்கும், அது வேற விடயம். ஆனால் அதன் பொருளாதாரம், அதிகாரம், அதன் உறவுகள், ராஜதந்திரம், அரசியல் அது மாறிக்கொண்டுதான் இருக்கு. அதான் சபைவல் என்று சொல்றது. அப்படி யாரும் சிந்தித்தீர்களா? சரி, சிந்திக்கிறவங்களையும் விட்டீர்களா? இங்கிருந்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இல்ல, அதுல அது புல, இது புல, அப்படி புல, இப்படி அவன் செய்து பார்க்கட்டும். நீங்க உங்களால சரியா செய்யலதான் நீங்க செய்யுங்க. அவன் தன்னால சரியா செய்யறத அவன் செய்யட்டும். அதுல என்ன தவறு இருக்கிறது? இப்ப அதைத்தான் நான் கூறினேன். இப்போதைய நிலையில் அதிகாரமும் பணமும் தான், பொருளாதாரமும் தான் நிர்ணயிக்கிறது. தமிழரை யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை. என்று சொன்னால் அதிகாரம் கொண்டு ஒன்றும் இல்லையோ, அதான் பிரச்சனை. அதை பெற யாரும் விடுறாங்களான்னு பாருங்கள். ஒரு கிராம சபை பெற விடுறாங்களான்னு பாருங்கள். அப்ப எப்படி அதை உடைப்பது எப்படி? அதான் இவங்கள் கத்துறாங்கன்றதுக்காக, இவர்கள் விமர்சனம் செய்கிறாங்கன்றதுக்காக அது குப்பையும் அப்படித்தான் கத்தி கொண்டிருக்கும்.
அதை கடந்து பயணிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல், அதை நான் சொல்லுவேன். அதை கடந்து நீங்கள் பயணிக்க வேண்டும். இப்ப ஈரான் பயங்கரவாதி என்று சொல்றாங்க. கடந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அரசர்களே, இப்ப ஒரு தனி மனிதனால் இந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது, கூட்டாகத்தான் சாதிக்க முடியும். அந்த கூட்டாக கொண்டு வருவதே பெரிய சிக்கலாக இருக்கிறது. உண்மைதான். அதற்கு ஒரு தனி மனிதர் முதல் துணிச்சலாக எழ வேண்டும். உனக்கு பின்னால் ஒரு கூட்டம் சேரும். தேசிய தலைவர் தன் தாய்க்கால் சொன்னது மாதிரிதான், இன்றைக்கு ஒரு முட்டை நாளைக்கு 9 முட்டை ஆகும். ஆனா அப்படித்தான் ஆச்சு. ஆனா அப்படி தனி மனிதனாக இங்க பாட்டைமா தானே தனி மனிதனாக எழும்பினா பாட்டைமா நீங்க விடுதலை போராட்டம் நடத்த முடியாது. அரசியல் கூட பாட்டைமா நடத்த முடியாது. அப்ப எங்கட வேலைக்கு போட்டு எல்லாம் முடிச்சு கொண்டு சனியாறு பாட்டியும் முடிச்சு கொண்டு எங்கேயாவது ஒரு மணி நேரம் கிடைச்சு அதுக்குள்ள போராட்டம் நடத்தலாம்னா என்ன நடத்துற சொல்லுவாங்க. ஆனா அதுல நம்புற ஆட்கள் இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு அவமானம். விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். நீங்கள் கேட்கிற இந்த தனி மனிதன் பொது மனிதனாக எப்பொழுது மாறுவான் என்றால், நீங்கள் அபிவிருத்தியை பற்றி சிந்திச்சீங்கன்னா மட்டும்தான் மாறுவான். ஏனென்றால் எந்த மனிதனாக இருந்தாலும் தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் உறவு கொள்கின்றோம். தேவை இல்லாவிட்ட உறவு இல்லை. தேவை எப்பொழுது ஏற்படும், நான் இந்த மண்ணை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இந்த மக்களுடைய ஆற்றலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அபிவிருத்தியில நாங்கள் நாட்டம் காட்டினால்தான், பொருளாதார வளர்ச்சியில நாங்கள் நாட்டம் காட்டினோம் என்றால் தான் அந்த பொருளாதார வளர்ச்சி தான் எங்களை இணைக்கும். இன்றைக்கு ஈரானை மக்கள் எல்லாரும் இறுக்கமாக ஈரானிய மக்கள் நிறுத்தி பிடித்திருக்கிற காரணம் அந்த ஈரானுடைய எண்ணெய் வளர்ச்சி 74ஆம் ஆண்டுல மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வலிமை பெற்ற நாடுகளா மாறின. இன்றைக்கு எங்களை மக்கள் அதுக்காக தான் சொன்ன 3 விஷயம். ஒன்று கம்யூனிகேஷன், தொடர்பாடு, என்னென்ன இருக்குன்ற தொடர்பாடுல அவசியம். அடுத்தது 2வது டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து, அதாவது ஆள் நிலையம் சரி பொருள் நிலையம் சரி சுமூகமாக போய் பயணிக்க வேண்டும். 3வது என்ன, அந்த உலகத்துல இருக்கிற தமிழ் மக்களுடைய கல்வி அறிவும் ஈழத்தமிழ் மக்களுடைய கல்வி அறிவும் அவர்களுடைய நிதி வளமும் இணைக்கப்பட வேண்டும். அது மக்களோட கலக்கவனும் இவர்களும் சேர்ந்தவனும். இவர்கள் இங்கிருந்து முதலிடைக்கு லாபத்துக்கு தான் முதலிடுவார். யாரையும் லாபம் இல்லாம முதலிட வேணாம் என்று சொல்லி தொண்டுன்ற கதை வேண்டாம். அது தொண்டுன்ற கதை எப்பயும் முடிஞ்சுது. தொண்டு சொல்லி இந்த காலத்தில் தொண்டுக்கு இடமே இல்லை. அபிவிருத்தியை பற்றி அபிவிருத்தி சிந்திங்கன்னா தான் மனுஷ. இப்ப நாங்களும் கூட ஈழத்தமிழர்களுக்கு எப்படி அபிவிருத்தி செய்யலாம்ன்றதும் அதுல உட்கார்ந்துருக்கிறோம். அபிவிருத்தி செய்யலாம்ன்ற உட்கார்ந்துருக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எப்படி அபிவிருத்தி தான் வளர்ச்சி, அது பொருளாதாரத்தில் ஏற்படுற வளர்ச்சியெல்லாம் செய்யலாம். அப்ப நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குங்க. அங்க பொருளாதார திட்ட வளர்ச்சி வரைக்குள்ள சிங்களவர்களும் முஸ்லீம்களும் மலைய மக்களும் கூட வருவார்கள். அவர்களுடைய வளர்ச்சியில நாங்களும் பங்கேற்போம். இந்த மனிதனுடைய தேவை பொருளாதாரம். நாங்கள் பொருளாதாரத்தை எங்கேயும் வச்சு விட்டு கற்பனையில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சாதி, மதம், மொழி, இனம் எல்லாம் அருவமான ஒன்று. ஆனா பொருளாதாரம் ரூபமான ஒன்று. தயவு செய்து இந்த பொருளாதாரத்தை பற்றி சிந்திங்க. பற்றி சிந்திங்க. கல்வியில அபிவிருத்தி, விளையாட்டுல அபிவிருத்தி, சமையல்ல அபிவிருத்தி, ஆட நாகரிகள், அதை பற்றி எண்ணமே இல்லை. அதனை பணமாக்கும். அரசியல் எங்கேயும் பணத்தை தந்திருக்குதா? அரசியல் இந்த நாட்டுக்காக பணத்தை கொடுத்திருக்கா? அந்த நாட்டுக்கு அபிவிருத்தி அந்த நாட்டுக்குள்ள பணத்தை கொடுக்குது. எங்கள்கிட்ட எல்லா வளமும் இருந்தும் நாங்க அபிவிருத்தி திட்டங்கள் எதையுமே செயற்படுத்துறது இல்லை. அதை பற்றி எண்ணமே இல்லை. நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் தனித்தனி மனிதர்களாக செய்கின்றார்கள். அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. கூட்டாக செயற்படுத்தும் பொழுதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அபிவிருத்திகள் தான் போகணும். நீங்கள் அரசியலை மாற்ற முடியாது. அரசியல் அதிகார சக்தி. அந்த அதிகார சக்தி எப்ப செயலிழக்கும் என்றால் இந்த அபிவிருத்தியால மக்களுடைய பொருள்வளம் பலமடைகின்றவோ அந்த பொருள்வளத்துக்காக இன்றைக்கு இன்னத்துக்காக யுத்தம் எல்லாம் நடக்குது. பொருள்வளத்தை பெருக்கிறதுக்காக தான் அமெரிக்கா தன்னுடைய பொருள்வளத்தை பெருக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஆட்டம் போடுது. இஸ்ரேல் தன்னுடைய பொருள்வளத்தை நிலைப்படுத்துறதுக்காக இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. அதெல்லாம் இல்ல நடக்கிறது. நன்றி மாஸ்டர். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும்.
நன்றி.